ஹாய், வெல்கம் டு தன்விகாஸ் கிச்சன். நம்ம எப்போவுமே பாலக்கீரையில் பருப்பு போட்டு கடையிறது இல்லைன்னா பாலக் கிரேவி அந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ பாலக்கீரையில் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாடியில் வெங்காயம், பூண்டு, வெறும் மிளகாத்தூள், சீரகத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், உளுந்து, கடலைப்பருப்பு, பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே போட்டு பொரிஞ்சு வந்தோடனே நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த அந்த இதையும் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் அதுலேயே மிக்சியை கழுவி தண்ணியும் ஊற்றிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு பொடி பொடியாக நறுக்கின பாலக்கீரையும் போட்டு நல்லா அதுலேருந்தே தண்ணி விட்டு வரும். பாலக்கீரை யூஸ்வலி பாலக்கீரைலேருந்தே தண்ணி வரும். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், மூடியும் போட வேணாம். நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கிக்க வேண்டியது தான். இது பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம், ஒரு 2-3 நாளைக்கு தாங்கும். இதுலேயே நம்ம ரைஸ் போட்டு கிளறிட்டு பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் லஞ்சாகவும் பேக் பண்ணி அனுப்பலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தன்விகாஸ் கிச்சன்.